தினமும் பெட்ரோல் போட்டு உங்க பர்ஸு காலி ஆகுதா? இவி ஸ்கூட்டர் வாங்கணும்னா லட்சமா தேவையா? 65,000 ஆரம்பிக்குது ஸ்மார்ட் இவி ஸ்கூட்டர். ஒரு தடவை சார்ஜ் பண்ணீங்கன்னா 190 கிலோமீட்டர். குறைஞ்ச நேரத்தில் சார்ஜ் ஆகிற சூப்பர் ஃபாஸ்ட் இவி ஸ்கூட்டர் பற்றி தெரியுமா? இதில் பைக்கும் இருக்கு. இந்த வீடியோவில் 125cc டாப் 5 இவி ஸ்கூட்டரை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது பாசோலா தமிழ் டெய்லி சேனல். நான் உங்கள் சுந்தரம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் எலக்ட்ரிக் வண்டிகளுக்கான கிரேஸ் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. இதுக்கு பெட்ரோல் விலை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கிறது தான் காரணம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மே மாதத்திலே கூட உங்களுக்கு 2 டைம் பெட்ரோல் விலை இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மே 15ஆம் தேதி லிட்டருக்கு 3 அதிகமாயிருக்கு. அதுவே மே 19ஆம் தேதி 2வது தடவையாக லிட்டருக்கு 90 பைசா அதிகமாயிருக்கு. அதனால தான் இப்போ சாதாரண மக்கள் கூட பெட்ரோல் வண்டியை விட்டுட்டு இவி வண்டிக்கு பக்கமாக கவனத்தை திருப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலம் இருந்துச்சு எலக்ட்ரிக் வண்டினா ரொம்ப காஸ்ட்லின்ட்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சீனே மாறிடுச்சு. இப்பெல்லாம் சூப்பரான ரேஞ்சில் லேட்டஸ்ட் ஃபியூச்சரில் ஸ்டைலிஷான லுக்கோடு இருக்கிற இவி ஸ்கூட்டர்ஸ் எல்லாம் இப்போ மார்க்கெட்டில் 1 லட்சம் ரூபாய் குறைவான விலையில கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இந்த பஜாஜ், டிவிஎஸ், ஓலா, ஹோண்டா இந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம் நடுத்தர மக்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியான புது வண்டிகளை மார்க்கெட்டில் 1 லட்சத்துக்கும் குறைவான விலையில அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. குறிப்பாக டெய்லி ஆஃபீஸ் போகிறவங்க, டெலிவரி வேலை செய்கிறவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு இந்த மாதிரியான எல்லாருமே இப்போ பெட்ரோல் டென்ஷனே வேணான்ட்டு பெட்ரோல் வண்டியை விட்டுட்டு எலக்ட்ரிக் வண்டிகளே அதிகம் விரும்புகிறாங்க. ஒருவேளை நீங்களும் புதுசாக இவி ஸ்கூட்டர் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தா உங்கள் பட்ஜெட் 1 லட்சத்துக்கு குறைவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரியான டாப் 5 ஸ்கூட்டரோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பஜாஜ் சேத்தக் 2903. இந்த வண்டி பஜாஜ் கம்பெனியோட ஐகானிக்னு சொல்லலாம். இந்த பழைய சேத்தக் வண்டி இருக்கு இல்லையா, அதை லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட எலக்ட்ரானிக் அவதாரத்தில் இப்போ மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்க்க போகிறதுலையே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினா இந்த பஜாஜ் சேத்தக் 2903 தான். இந்த வண்டியோட ஷோரூம் விலை 98,498. பேட்டரி ரேஞ்ச் இதில் 2.9 kWh பேட்டரி இருக்குது. நீங்கள் இதில் ஒரு தடவை சார்ஜ் பண்ணால் தாராளமாக 123 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம். சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா வெறும் 4 மணி நேரத்தில் உங்களுக்கு 80% வரைக்கும் சார்ஜ் ஆகிடும். டாப் ஸ்பீட்னா உங்களுக்கு 63 கிலோமீட்டர் வரைக்கும் டாப் ஸ்பீடு கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டு, ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டி எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் ஃபோனை இதில் நீ கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஈகோ ஸ்போர்ட்னு 2 ரைடிங் மோடு இருக்குது. இதில் நம்ம 2வதாக பார்க்க போகிறது ஓலா S1 X சீரிஸ். எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னு வந்துட்டாலே ஓலா பெயர் இல்லாமல் இருக்காதுல்ல. அதனால் 2வது சாய்ஸ் உங்களுக்கு ஓலா தான். இந்த ஓலா ஏற்கனவே இந்தியன் மார்க்கெட்டில் பெரிய புரட்சியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட S1 X மாடல் தான் இப்போ மார்க்கெட்டில் தூள் கிளப்பிட்டு இருக்கு. இதனுடைய விலை வெறும் 64,999 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது. இதில் 3 வேரியன்ட் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு 2 kWh வேரியன்ட். இது 95 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும். அடுத்தது 3 kWh. இது உங்களுக்கு 151 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்சு கொடுக்கும். இன்னொன்று 4 kWh ஹை எண்ட் வேரியன்ட். இதனுடைய விலை 97,499. இது உங்களுக்கு 193 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு ரேஞ்சு கொடுக்கும். குறைஞ்ச விலையில் யாருக்கு அதிக மைலேஜ் நினைக்கிறாங்களோ அவங்க இந்த வண்டியை தாராளமாக வாங்கிக்கலாம். 3வது டிவிஎஸ் iQube. நீங்கள் ஒரு நம்பிக்கையான பிராண்டை தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான சாய்ஸ் இந்த டிவிஎஸ் iQube. இது 2.2 கிலோவாட்டுங்கிறதுனால இதனுடைய பேசிக் மாடல் விலையே 89,999 ரூபா. ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை சார்ஜ் பண்ணால் உங்களுக்கு 75 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும். இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா வெறும் 2.25 மணி நேரத்திலே உங்களுக்கு 80% சார்ஜ் ஆகிடும். முக்கியமாக ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது டைட்டானியம் கிரே, அப்புறம் ஒயிட்டு, இந்த மாதிரியான சூப்பர் கலரில் எல்லாம் கிடைக்கும். இது சிட்டிக்குள்ளே ஓட்டுறவங்களுக்கு பக்காவாக சூட் ஆகும். 4வது நம்ம பார்க்க போகிறது ஹோண்டா QC1. நம்பிக்கைக்கு பேர் பண்ணால் ஹோண்டா கம்பெனி இப்போ எலக்ட்ரிக் மார்க்கெட்டில் மாசாக என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த ஹோண்டா QC1. இதனோட விலை சுமார் 90,000. இதில் 1.5 கிலோவாட் பேட்டரி, அப்புறம் 1.8 கிலோவாட் மோட்டரும் பொருத்தப்பட்டிருக்கு. ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை சார்ஜ் பண்ணால் நீங்கள் சாலிடாக 80 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம். ஆனால் பேட்டரி உங்களுக்கு ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு 6 மணி நேரம் தேவைப்படும். நல்ல குவாலிட்டி, லாங் லைஃப் வரும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டியை பற்றி யோசிக்கலாம். இதில் நம்ம 5வதாக பார்க்க போகிறது ஓலா ரோட்ஸ்டார் X. கடைசியாக உங்களுக்கு எனக்கு ஸ்கூட்டர் வேணாம், பைக் தான் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஓலா ரோட்ஸ்டார் X செதுக்கி வச்ச மாதிரியான ஒரு பைக். இதோட ஆரம்ப விலை 84,999. இதில் இருக்கிற 2.5 கிலோவாட் பேட்டரியானது உங்களுக்கு 140 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும்.
இதில் வந்து இன்னொரு மாடலும் இருக்குது, அதாவது 3.5 கிலோவாட்டில். இதனுடைய ரேட்டு வந்து 95,000. இதில் வந்து நீங்கள் ஒரு டைம் சார்ஜ் பண்ணிங்கன்னா 196 கிலோமீட்டர் வரைக்கும் சாலிடாக போகலாம். அதாவது இப்போ இருக்க யங்ஸ்டருக்கு வந்து இதனுடைய ஸ்போர்ட்டிவ் லுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறது கேரண்டி. சரி, இப்போ வந்து டாப் 5 இவி ஸ்கூட்டர் பைக்கை பற்றி எல்லாம் பார்த்தோம். இதையெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு ஒரு டிப்ஸ் வேணாமா? அதை பற்றி டிப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன், கேட்டுக்குங்க. நீங்கள் வந்து தினமும் வந்து எவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து கணக்கு போட்டுக்குங்க. அதுலேருந்து ஒரு 20% கம்மி பண்ணி கம்பெனிக்காரங்க எவ்வளோ மைலேஜ் சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வண்டியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இவி வண்டிக்கு முக்கியமானது சார்ஜிங் தான். அதனால தான் உங்கள் வீட்லேயோ இல்லை அப்பார்ட்மெண்ட்லேயோ வீட்டுக்கு பக்கத்துலேயோ இவி வண்டிக்கு சார்ஜிங் போடுற மாதிரியான ப்ளக் பாயிண்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேட்டரியை வந்து வண்டியிலேருந்து கழட்டி வந்து வீட்டுக்குள்ளேயே போடுற மாதிரியான ரிமூவல் பேட்டரி வேணுமா, இல்லை வண்டியோடவே சார்ஜ் போடுற மாதிரியான ஒரு வசதி வேணுமா, அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த வண்டி வாங்குறீங்களோ அந்த வண்டியோட ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து உங்கள் வீட்டு பக்கத்துலையோ இல்லை நீங்கள் போகிற வழியிலையோ இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்குங்க. எலக்ட்ரிக் வண்டியை பொறுத்த வரைக்கும் மற்ற பார்ட்ஸை விட பேட்டரி தான் ரொம்ப காஸ்ட்லி. அதாவது வண்டி விலையில் பாதி வந்து இந்த பேட்டரிக்கே கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் 3லேருந்து 5 வருஷம் இல்லைன்னா 50,000 கிலோமீட்டர் வரைக்கும் பேட்டரிக்கு வந்து வாரண்டி கொடுக்குறாங்கனாலும் செக் பண்ணிக்கோங்க. அதாவது பேட்டரி வந்து என்ன டைப்புன்னு பார்த்துக்குங்க. அது வந்து எல்எஃப்பியா இல்லைன்னா என்எம்சியான்னு பார்த்துக்குங்க. இந்த எல்எஃப்பி தான் நம்ம இந்தியன் கிளைமேட்டுக்கு ஏற்றது, லாங் லைஃப் வரும். அப்புறம் வந்து ரீசேல் வேல்யூ. மார்க்கெட்டில் புதுசாக இவி வண்டிங்களாம் அறிமுகமாகிட்டே இருக்குது. ஆனால் சர்வீஸ்னு வரும்போது நம்மளை வந்து ரொம்பவே திணற வைக்கும். இந்த டிவிஎஸ், ஓலா, பஜாஜ், ஹோண்டா மாதிரியான மார்க்கெட்டில் நிலைச்சி நிற்கிற நல்லா ஓடிட்டு இருக்கிற வண்டிகளை வந்து நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது, பாதுகாப்பானது. இந்த வண்டிகளை வந்து வாங்கிட்டு நாளைக்கே விற்றா கூட உங்களுக்கு வந்து நல்ல ரீசேல் வேல்யூ இருக்குது. அதனால் நீங்கள் வாங்குறப்ப ரீசேல் வேல்யூ எது இருக்கோ அந்த மாதிரியான வண்டிகளை பார்த்து வாங்குறது நல்லது. அடுத்தது வந்து பேட்டரி வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சில டிப்ஸுகளை சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இந்த இவி வண்டியோட ஹார்ட்டே பேட்டரி தான். வண்டியோட பாதி விலையில் இந்த பேட்டரிக்கே போயிடும். அதனால் நம்ம பேட்டரியை வந்து கண்ணுக்குள்ளே வச்சு பாதுகாக்கணும். அதனால் உங்கள் பேட்டரி வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நீடித்து நிற்கணும்னா நீங்கள் வந்து சிம்பிள் டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பேட்டரி மாதிரி தான் இந்த இவி வெஹிக்கிளோட பேட்டரியும். இந்த பேட்டரியை வந்து 20% கீழே குறையிற வரைக்கும் வண்டியை ஓட்டாதீங்க. அதே மாதிரி 100% பேட்டரி வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. சார்ஜ் வந்து எப்பவுமே 20லேருந்து 80 வரைக்கும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பேட்டரி வந்து ரொம்ப நாளைக்கு நீடிச்சு வரும். இதுக்காக வந்து 100% வந்து சார்ஜ் போடக்கூடாதுன்னு கிடையாது. வாரத்துக்கு ஒரு தாட்டி நீங்கள் பேலன்சிங்காக போட்டுக்கலாம். நீங்கள் வந்து வண்டியில் வந்து வெயிலில் வந்து லாங் ரைடு போயிட்டு வரீங்கன்னு வச்சிங்களேன், அப்போ வந்து பேட்டரி வந்து ரொம்ப சூடாக இருக்கும். அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து பேட்டரி வந்து சார்ஜ் போடக்கூடாது. அப்படி நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா பேட்டரி வந்து வீணாயிடும். சில சமயம் வந்து ஆபத்தாக கூட முடியும். அதனால் வண்டி நிறுத்திட்டு ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் டைம் கொடுங்க. பேட்டரி வந்து நல்லா குழுகுல்னு ஆன விட்டு சார்ஜ் போடுங்க. அதே மாதிரி சார்ஜ் ஆன உடனே வண்டி எடுக்காதீங்க. கொஞ்சம் கேப் கொடுத்து அப்புறமா வண்டி எடுங்க. அதே மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் போடும்போது பேட்டரி ரொம்ப ஹீட் ஆகும். அதனால் அடிக்கடி ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் நீங்கள் சார்ஜ் பண்ணாதீங்க. உங்கள் வண்டியில் வந்து ரிமூவல் பேட்டரி இருந்துச்சுன்னா அதை கலட்டி பாதுகாப்பான ஒரு நிழலான இடத்துல வீட்டுக்குள்ளே வச்சுட்டு போங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வண்டி வாங்குறப்போ கம்பெனிக்காரன் கொடுக்குற ஒரிஜினல் சார்ஜரை மட்டும் பயன்படுத்துங்க. லோக்கல் சார்ஜர் பக்கம் போயிடாதீங்க. லோக்கல் சார்ஜர் பயன்படுத்திங்கன்னா அது வந்து ஆபத்தாக தான் முடியும். இப்போ நான் சொன்ன இந்த டிப்ஸெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் குறைஞ்சபட்சம் 5 வருஷத்துக்காவது உங்கள் வண்டி புதுசு மாதிரியே பேட்டரி வந்து லைஃப் லாங் இருக்கும். அப்புறம் வந்து மைலேஜ் செமையாக கொடுக்கும். பெட்ரோல் காசை மிச்சப்படுத்துறதுக்கு இதுதான் சரியான நேரம். இந்த 5 வண்டியில் உங்களுக்கு எது பெஸ்ட்டு, உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு எதனா தகவல் வேணாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுந்தரம். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்குயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala, be the boss.